இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரை மணியில் பார்க்கலாம். காவல்துறையினர் சட்டம் ஒழுங்கை பேணி காத்து நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்ற செயல்கள் நடக்காமல் தடுக்க நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றார். சட்டம் ஒழுங்கு தொடர்பான முக்கிய பிரச்சனை ஏற்பட்டால் உயர் அதிகாரிகள் ஊடகங்களை சந்தித்து தெளிவாக விளக்கம் தர வேண்டும் என்றும், சாதி சமய பூசல்களில் ஈடுபடுவோர் மீது பதிவாகும் வழக்குகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். சட்டவிரோத காவல் மரணங்களை ஒருபோதும் ஏற்க முடியாது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட கோவில் காவலாளியான அஜித் என்ற இளைஞர் போலீசாரால் அடித்து கொலை செய்யப்பட்டதாக புகார் எழுந்தது. இந்த வழக்கை தாமாக முன்வந்து விசாரிக்க கோரி மதுரை ஹைகோர்ட் கிளை உயிரிழந்த இளைஞர் என்ன பயங்கரவாதியா, ஆயுதம் ஏந்தி தாக்கினாரா என்று கேள்வி எழுப்பியது. மேலும் சாதாரண சந்தேக வழக்கில் விசாரணை என்னும் பெயரில் தாக்கியது ஏன் என்று தெரியவில்லை என்று குறிப்பிட்ட நீதிபதிகள், சட்டவிரோத காவல் மரணங்களை ஒருபோதும் ஏற்க முடியாது என்றும், கடந்த 4 ஆண்டுகளில் 24 காவல் மரணங்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் வேதனை தெரிவித்தனர். சென்னையில் 120 புதிய மின்சார பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். சென்னையில் எரிபொருள் செலவை கட்டுப்படுத்தும் வகையிலும், காற்று மாசுபாட்டை கணிசமாக குறைக்கும் வகையிலும் தாழ்தள மின்சார பேருந்துகளை இயக்க மாநகர போக்குவரத்து கழகம் முடிவு செய்துள்ளது. அதில் முதற்கட்டமாக 120 மின்சார பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை வியாசர்பாடி பணிமனையில் நடைபெற்ற விழாவில் தொடங்கி வைத்தார். மின்சார பேருந்துகளில் சார்ஜிங் செய்வதற்காக வியாசர்பாடி, பெரும்பாக்கம், சென்ட்ரல், பூவிருந்தவல்லி, தண்டையார்பேட்டை ஆகிய 5 பணிமனைகளில் சார்ஜிங் பாயிண்டுகள் அமைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. காவல்துறையினரால் அடித்து கொலை செய்யப்பட்ட சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த அஜித்குமாரின் மரணம் குறித்து பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், காவல்துறையால் கைது செய்யப்பட்ட அஜித்குமார் 24 மணி நேரத்திற்குள் நீதிபதி முன்பு ஏன் ஆஜர்படுத்தப்படவில்லை என்றும், முறையாக கைது செய்யப்படாத ஒருவரை காவல்துறை அடித்து செல்ல அனுமதி வழங்கியது யார் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் இதுவரை திமுக ஆட்சியில் 24க்கும் மேற்பட்ட காவல் நிலைய மரணங்கள் நிகழ்ந்திருப்பதாக கூறப்படும் நிலையில் இதனை வேடிக்கை பார்ப்பதுதான் முதலமைச்சரின் வேலையா என்றும் காட்டமாக வினவியுள்ளார். பாஜக அதிமுக இடையே இணைப்பு உள்ளதை தவிர பிணைப்பு இருப்பதாக தெரியவில்லை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மேலும் திருபுவனம் இளைஞர் காவல் நிலையத்தில் உயிரிழந்த சம்பவம் குறித்த கேள்விக்கு எந்த காரணத்தை முன்னிட்டும் லாக்அப் டெத் என்பது நிகழக்கூடாது என்று கண்டனம் தெரிவித்தார். மேலும் திருமாவளவனுக்கு ராமதாஸ் மீது என்ன பாசம் என்று அன்புமணி கேட்கும் கேள்விக்கு அவர் விளக்கமளித்தார். சிவகங்கை மடப்புரத்தில் இளைஞர் அஜித் மரண வழக்கில் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக திமுக செய்தி தொடர்பு செயலாளர் டி.கே.எஸ். இளங்கோவன் தெரிவித்திருக்கிறார். அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இளைஞர் அஜித் மரண வழக்கில் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். தொலைக்காட்சியை பார்த்துதான் தெரிந்து கொண்டேன் என்று கூறிய ஆட்சி இன்று நடைபெறவில்லை என்றும் அதிமுகவை இளங்கோவன் சாடினார். திருபுவனம் அருகே மடப்புரத்தில் மாவட்ட உரிமையியல் நீதிபதி வெங்கடேஷ் பிரசாத் நேரில் ஆய்வு செய்தார். நகை திருட்டு புகாரில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட அஜித்குமார் என்ற இளைஞர் உயிரிழந்த விவகாரத்தில் குற்றப்பிரிவு போலீசார் அவரிடம் விசாரித்த பகுதியான பத்ரகாளியம்மன் கோவில் கோசாலையில் நீதிபதி வெங்கடேஷ் பிரசாத் நேரில் ஆய்வு செய்தார். ஆய்வை முடித்துவிட்டு கிளம்பிய நிலையில் அவரது காரை அஜித் உறவினர்கள் மறித்து தங்களுக்கு நீதி கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். இதனிடையே அஜித்குமார் லாக்அப் மரண வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி காவல்துறை டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவிட்டுள்ளார். இந்தியாவின் அடுத்த கட்ட தொழில்துறை வளர்ச்சியை தமிழ்நாடு வழிநடத்த முடியும் என்று நம்புவதாக இபிஎஸ் எக்ஸ் தளத்தில் தெரிவித்துள்ளார். மேலும் தொழில்துறை மேம்பாடு என்பது ஒரு வீண் வேலை திட்டம் அல்ல என்றும், இது இளைஞர் வேலைவாய்ப்பு மற்றும் பிராந்திய செழிப்புக்கான பொருளாதார சமத்துவத்திற்கான முடிவில்லாத உறுதிப்பாடு என்றும் அவர் கூறியுள்ளார். புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை தாண்டி முன்னேற திமுக அரசு தவறியதாகவும், அதன் காரணமாக தொழில் முனைவோர் காத்திருக்கிறார்கள் என்றும், இளைஞர்கள் புலம்பெயர்வதாகவும் இபிஎஸ் குற்றம் சாட்டியுள்ளார். இதனை மாற்ற அதிமுக உறுதி பூண்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். அரசின் சாதனைகளுக்கு மக்களிடம் நல்ல வரவேற்பு உள்ளது என்றும், 2026ஆம் ஆண்டு திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்றும் அமைச்சர் தாமு அன்பரசன் தெரிவித்துள்ளார். சென்னை ஆலந்தூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தொடக்க விழாவில் அமைச்சர் அன்பரசன் பங்கேற்று தொடங்கி வைத்தார். தொடர்ந்து பேசிய அவர், கல்லூரியில் சேர்வதற்கு 25,000 விண்ணப்பங்கள் ஆன்லைன் வாயிலாக வந்திருப்பதாக கூறினார்.
மேலும் திமுக எதற்கும் வெட்கப்படவில்லை என்றும், முருகன் மாநாட்டில் அண்ணாவையும் பெரியாரையும் அவதூறாக விமர்சனம் செய்து வீடியோ வெளியிட்ட போது அதனை அமர்ந்து பார்த்த முன்னாள் அமைச்சர்கள்தான் வெட்கப்பட வேண்டும் என்றும் கூறினார். திருவள்ளூரில் அரசு கையகப்படுத்திய இடத்திற்கு பணம் கொடுக்க 75,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய நில எடுப்பு தனி வட்டாட்சியர் கைது செய்யப்பட்டார். திருவள்ளூர் அடுத்த போலிவாக்க பகுதியில் சாலை விரிவாக்க பணிக்காக கையகப்படுத்தப்பட்ட தனியார் நிறுவன இடத்திற்கு அரசு சார்பாக 45 லட்சம் ரூபாய் இழப்பீடு தொகையாக கொடுக்க வேண்டியிருந்தது. இதனை வழங்க நில எடுப்பு தனி வட்டாட்சியர் 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டதாக தெரிகிறது. இதுகுறித்த புகாரில் மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் முதற்கட்டமாக 75,000 ரூபாயை வாங்கிய தனி வட்டாட்சியரை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். மேலும் இதற்கு ஏஜென்ட்டாக செயல்பட்ட இடைத்தரகர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளியான ஞானசேகரன் கோவில் நிலத்தை ஆக்கிரமித்து கட்டியுள்ள வீடுகளை அதிகாரிகள் அளவீடு செய்தனர். சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள ஞானசேகரனின் வீடு கோவில் நிலம் மற்றும் மாநகராட்சிக்கு சொந்தமான இடத்தில் ஆக்கிரமித்து கட்டியதாக புகார் எழுந்தது. அதன் பேரில் இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள வீடுகள் என்பதை உறுதி செய்தனர். இதனையடுத்து ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள 15 குடியிருப்புகளை அளவீடு செய்த அதிகாரிகள் அடுத்த கட்டமாக ஆக்கிரமிப்பு நிலம் தொடர்பாக நடவடிக்கை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளனர். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் மற்றும் பெப்சி இடையேயான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண மத்தியஸ்தரை நியமிக்க சென்னை உயர்நீதிமன்றம் முடிவு செய்துள்ளது. தமிழ்நாடு திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம் என்ற பெயரில் பெப்சிக்கு எதிராக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் புதிய சங்கத்தை துவங்க இருப்பதாக பெப்சி குற்றம் சாட்டியது. இந்நிலையில் பெப்சிக்கு எதிராக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் வழக்கு தொடர்ந்திருந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி குமரேஷ் பாபு இரு சங்கங்களின் பிரச்சனையை பேசி தீர்ப்பதற்கு ஏன் மத்தியஸ்தரை நியமிக்கக்கூடாது என்று கேள்வி எழுப்பியதுடன் யாரை மத்தியஸ்தராக நியமிக்கலாம் என்று கலந்தாலோசித்து தெரிவிக்க உத்தரவிட்டார். மா விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 10,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகே மா விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்யும் வகையிலும் தமிழக அரசை கண்டித்தும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மத்திய மாநில அரசுகள் மாறி மாறி கடிதம் எழுதுவதை கைவிட்டு மக்கள் பிரச்சினையில் கவனம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மா விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 10,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மேலும் மத்திய மாநில அரசுகள் கொடுத்துள்ள வாக்குறுதிகளை காப்பாற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். பதவிக்காக தந்தையை விட்டு சென்று தமிழ் பண்பாட்டிற்கு அன்புமணி தவறான முன்னுதாரணம் ஆகிவிடக் கூடாது என்று சேலம் மேற்கு தொகுதி பாமக எம்எல்ஏ அருள் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸை சந்திக்க வருகை தந்த அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது தலைவர் முதல் கிளை செயலாளர் வரை நிர்வாகிகளை நியமிக்கக்கூடிய அதிகாரம் படைத்தவர் ராமதாஸ் மட்டுமே என்றார். தொடர்ந்து ராமதாஸை சந்தித்த பிறகு மாலையில் மீண்டும் பேட்டியளித்த அருள் அன்புமணியால் தமது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக பகீர் குற்றச்சாட்டை தெரிவித்தார். இசை புயல் ஏ. ரகுமானை சந்தித்து துறை ரீதியிலானது என்று மத்திய இணையமைச்சர் எல். முருகன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் துறை அமைச்சர் என்கின்ற அடிப்படையிலேயே ஏ. ரகுமானை சந்தித்ததாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் முதலமைச்சரின் உத்தரவை எந்த அதிகாரிகளும் பின்பற்றுவதில்லை என்றும் அதிகாரிகளின் ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்கும் அளவுக்கு முதலமைச்சர் சரியாக செயல்படவில்லை என்றும் கூறினார். மேலும் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சியா இல்லையா என்பது குறித்து அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமியும் பேசி முடிவெடுப்பார்கள் என்றும் எல். முருகன் கூறினார். பராமரிப்பு பணி காரணமாக மயிலாடுதுறை செங்கோட்டை ரயில் பாதையில் மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மதுரை கோட்டத்தில் ரயில்வே பராமரிப்பு பணி மேற்கொள்ள உள்ள நிலையில் மயிலாடுதுறை செங்கோட்டை இடையே இயக்கப்படும் ரயில் வரும் ஜூலை மாதம் 2ஆம் தேதி மாற்றுப்பாதையில் இயக்கப்படும் என்றும் ரயிலானது திருச்சி, காரைக்குடி, மானாமதுரை, விருதுநகர் வழியாக இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வழக்கமாக செல்லும் மணப்பாறை, திண்டுக்கல், கொடைக்கானல், மதுரை உள்ளிட்ட ரயில் நிலையங்கள் வழியே செல்லாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநில பாஜக புதிய தலைவராக வி. பி. ராமலிங்கம் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார். புதுச்சேரி மாநில பாஜக தலைவராக இருந்த செல்வ கணபதியின் பதவிக்காலம் முடிவடைந்ததை அடுத்து புதிய தலைவராக ராமலிங்கம் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார். இதனையடுத்து அவரது பதவியேற்பு விழா மரப்பலம் பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் பாஜக தேசிய பொதுச் செயலாளர் தருண் சுக், புதுச்சேரிக்கான மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, முன்னாள் தலைவர் செல்வ கணபதி, அமைச்சர் நமச்சிவாய மற்றும் மாநில பாஜக துணைத் தலைவர் ஜி.என். ராஜசேகரன், பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் ஜி.என். ராஜசேகரன், உசுறு தொகுதியைச் சேர்ந்த தீப்பாய்ந்தான், முத்திகால்பேட்டை பகுதியைச் சேர்ந்த செல்வம் ஆகியோர் புதிய நியமன எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட இருப்பதாக பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா தெரிவித்தார். மேலும் பாஜகவினர் மத்தியில் 3 பேரையும் அறிமுகம் செய்து வைத்தார்.
இதனைத் தொடர்ந்து புதிய நியமன எம்எல்ஏவாக பதவியேற்க உள்ள 3 பேருக்கும் பாஜக நிர்வாகிகள், காரைக்காலைச் சேர்ந்த நிர்வாகிகள் பலரும் சால்வை அணிவித்தும் மாலை அணிவித்தும் வாழ்த்து தெரிவித்தனர். சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் ஆகிய 4 மாவட்டங்களில் 338 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வெள்ள தடுப்பு பணிகளை அமைச்சர் துரைமுருகன் தொடங்கி வைத்தார். இந்த பணிகளுக்கான தொடக்க விழா செங்கல்பட்டு மாவட்டம் ஒக்கியம் மடுவில் நடைபெற்றது. இதில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் பங்கேற்று பணிகளை தொடங்கி வைத்தார். மேலும் நடைபெறவுள்ள பணிகள் வரைபடம் மூலம் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் துரைமுருகன் இதற்கான முதற்கட்ட பணிகள் அனைத்தும் ஜூலை மாதத்திற்குள் தொடங்கப்படும் என்றும் தெரிவித்தார். மயிலாடுதுறையில் 100 நாள் வேலை திட்டத்தில் முறைகேடு நடப்பதாக கூறி 200க்கும் மேற்பட்ட பெண்கள் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆதமங்கலம் கிராமத்தில் 100 நாள் வேலை திட்டத்தில் பெருமளவில் முறைகேடு நடப்பதாக கூறி ஆட்சியர் அலுவலகத்தில் பெண்கள் மனு அளித்தனர். தங்கள் பகுதியில் 20 பேருக்கு மட்டுமே வேலை அளிக்கப்படுவதாகவும் மீதமுள்ள பணிகள் திமுகவைச் சேர்ந்த பொறுப்பாளர்களுக்கு வழங்கப்படுவதாகவும் கிராம மக்கள் குற்றம் சாட்டினர். தூத்துக்குடி மாநகராட்சியில் நடைபெற்ற கூட்டத்தில் மாநகராட்சி அருகில் உள்ள பூங்காவில் கஞ்சா அடித்து சமூக விரோதிகள் அட்டகாசம் செய்து வருவதாக திமுக மாமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் குற்றம் சாட்டினார். தூத்துக்குடி மாநகராட்சியின் சாதாரண கூட்டம் மேயர் ஜெகன் பெரியசாமி தலைமையில் நடைபெற்றது. இதில் திமுக, அதிமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட மாமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய திமுக மாமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். மேலும் மழைக்காலத்திற்கு முன்பாகவே கால்வாய்களை தூர்வார வேண்டும் என்றும் உறுப்பினர்கள் கோரிக்கை வைத்தனர். நெல்லை மாநகராட்சி கூட்டத்தில் மேயர் தகாத வார்த்தையில் பேசியதாக புகார் கூறி அதிமுக கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்தனர். திருநெல்வேலி மாநகராட்சியில் சாதாரண மற்றும் அவசர கூட்டம் நடைபெற்றது. மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அதிமுக வார்டு கவுன்சிலர்கள் தங்கள் வார்டுகளில் எந்த அடிப்படை வசதிகளும் செய்யப்படவில்லை என்று குற்றம் சாட்டினர். இதுகுறித்து மேயருடன் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் மேயர் ஒருமையில் பேசியதாக கூறி அதிமுக கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்தனர். தாராபுரம் உப்பாறு அணைக்கு முழு கொள்ளளவு தண்ணீர் வழங்க கோரி விவசாயிகள் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி அணையில் இருந்து உப்பாறு அணைக்கு ஆண்டுதோறும் தண்ணீர் வழங்கப்படுவது வழக்கம். ஆனால் நடப்பாண்டு முழு கொள்ளளவை எட்டாததால் தண்ணீர் இன்னமும் திறந்துவிடப்படவில்லை. இதனால் விவசாயிகள் பாசன உற்பத்தியில் கடும் பாதிப்பை சந்தித்து வரும் நிலையில் உடனடியாக திருமூர்த்தி அணையில் இருந்து உப்பாறு அணைக்கு முழு கொள்ளளவான தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்று வலியுறுத்தி 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேசிய பஞ்சாலை கழக ஆலைகள் விவகாரத்தில் உரிய தீர்வுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய இணையமைச்சர் பபித்ரா மார்கரெட்டா தெரிவித்தார். கோவையில் ஃபைபர் நூலிழை தொடர்பான கருத்தரங்கு நடைபெற்றது. இதில் மத்திய ஜவுளித்துறை இணையமைச்சர் பபித்ரா மார்கரெட்டா கலந்து கொண்டார். அப்பொழுது மத்திய தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் பபித்ரா மார்கரெட்டாவை சந்தித்து தமிழகத்தில் மூடப்பட்ட தேசிய பஞ்சாலைகளை உடனடியாக திறக்க வேண்டும் என்றும் அதுவரை தொழிலாளர்களுக்கு முழு ஊதியம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். மெயில் மற்றும் எக்ஸ்பிரஸ் ரயில்களில் ஏசி மற்றும் ஏசி அல்லாத பெட்டிகளுக்கு கட்டண உயர்வு நாளை முதல் அமலுக்கு வருகிறது. அதன்படி சாதாரண ரயில் 2ஆம் வகுப்புக்கு 500 கிலோமீட்டர் வரை கட்டண உயர்வு இல்லை. 501 முதல் 1500 கிலோமீட்டர் வரை டிக்கெட் கட்டணம் ₹5 உயர்கிறது. அதேபோல 1500 முதல் 2500 கிலோமீட்டர் வரை கட்டணம் ₹10, 2501 முதல் 3000 கிலோமீட்டர் வரை கட்டணம் ₹15 உயர்த்தப்படுகிறது. மேலும் ஸ்லீப்பர் மற்றும் சாதாரண முதல் வகுப்பு பெட்டிகளில் கிலோமீட்டருக்கு ½ பைசா உயர்த்தப்படுகிறது. ஒடிஷாவில் சரக்கு ரயிலின் 3 பெட்டிகள் தடம் புரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கட்டாக் ரயில் நிலையம் அருகே சரக்கு ரயில் சென்று கொண்டிருந்தது. இந்நிலையில் திடீரென கட்டுப்பாட்டை இழந்த ரயிலின் 3 காலியான பெட்டிகள் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது. இதில் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் எந்த உயிர் சேதமும் ஏற்படவில்லை என்று தகவல் வெளியாகியுள்ளது. இதனையடுத்து ரயில் பெட்டிகளை அகற்றும் பணியில் ரயில்வே ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். விபத்துக்கான காரணம் குறித்து ஆராய்ந்து வருவதாக அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். உத்தரகாண்ட் மாநிலம் ருத்ரபிரயாகை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் உயரமான சிவன் சிலை மூழ்கியது. உத்தரகாண்ட் மாநிலத்தில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக அலக்நந்தா ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ருத்ரபிரயாகையில் ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக அங்குள்ள உயரமான சிவன் சிலையை மூழ்கடித்தபடி வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. இந்த காட்சி வைரலாகி வருகிறது. எய்ம்ஸ் இந்தியாவில் சுகாதாரத்தின் உச்சத்தை பிரதிபலிப்பதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பெருமிதம் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூரில் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியின் முதல் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு எய்ம்ஸ் என்ற பெயரை கேட்கும் போதெல்லாம் சிறப்பு சிகிச்சைகள், தரமான சுகாதார பராமரிப்பு, மேம்பட்ட தொழில்நுட்பம் மற்றும் அர்ப்பணிப்புள்ள மருத்துவர்களின் உருவகம் உடனடியாக நினைவுக்கு வருவதாக கூறினார். முன்னதாக கோரக்பூர் வந்த அவருக்கு முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உற்சாக வரவேற்பு அளித்தார்.
கர்நாடக மாநில முதலமைச்சர் மாற்றம் குறித்து காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விளக்கம் அளித்துள்ளார். இதுகுறித்து டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், முதலமைச்சரை மாற்றுவது தொடர்பான முடிவை எடுப்பது கட்சி தலைமையின் கைகளில்தான் உள்ளது என்றார். கட்சி தலைமை என்ன முடிவெடுக்கும் என்பதை யாராலும் கூற முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். யாரும் தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கக்கூடாது என்றும் கார்கே வலியுறுத்தினார். இந்தியாவில் கப்பல் போக்குவரத்தை பயன்படுத்தும் பயணிகளின் எண்ணிக்கை 2029ஆம் ஆண்டிற்குள் 15 லட்சமாக உயர்த்தப்படும் என்று மத்திய கப்பல் போக்குவரத்து துறை இணையமைச்சர் சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு இடையே சுற்றுலாவை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்கும் மாநாடு சென்னை மாமல்லபுரத்தில் 2 நாட்கள் நடைபெறுகிறது. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். மேலும் கப்பல் கட்டுமானத்தில் உலகின் முதல் 10 நாடுகளில் ஒன்றாக இருக்கும் இந்தியா விரைவில் 5வது இடத்திற்குள் வரும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். தொடர் கனமழை காரணமாக மத்திய பிரதேசத்தின் பேடா காட்டில் உள்ள துவாந்தர் அருவி அக்டோபர் 15ஆம் தேதி வரை மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேச மாநிலத்தில் கடந்த சில நாட்களாக தொடர் கனமழை பெய்து வருகிறது. இதனால் ஆறுகளில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக பாதுகாப்பு கருதி பிரபலமான துவாந்தர் அருவிக்கரை அக்டோபர் 15ஆம் தேதி வரை மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் சவாரி செய்து மகிழும் படகுகள் ஒரு இடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இதனால் பொதுமக்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். ஆனாலும் ஆபத்தை உணராமல் ஆற்றின் அருகில் நின்று செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். டெல்லியில் பாஜக அரசை கண்டித்து ஆம் ஆத்மி கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ரஜோரி கார்டன் பகுதியில் பாஜக அரசுக்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறும் கருப்பு கொடிகளை கையில் ஏந்தியவாறும் 100க்கும் மேற்பட்ட கட்சி தொண்டர்கள் ஊர்வலமாக சென்றனர். அப்பொழுது பாஜக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்கள் எழுப்பி அவர்கள் தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். கர்நாடக முதலமைச்சர் விவகாரம் தொடர்பாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அளித்த விளக்கத்தை பாஜகவினர் விமர்சித்து வருகின்றனர். இதுகுறித்து பாஜக தேசிய செய்தி தொடர்பாளர் ஷெக்ஷாத் பூனவாலா வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், காங்கிரஸ் தலைவராக இருந்தாலும் தான் உயர்நிலை குழுவில் இல்லை என்று கார்கே வெளிப்படையாக ஒப்புக்கொண்டுள்ளார் என்றும், காங்கிரஸ் ஒரு குடும்ப கட்சி என்றும் விமர்சித்தார். ஒரு தலித் தலைவர் மன்மோகன் சிங்கை போல கட்டுப்படுத்தப்படுகிறார் என்றும் சாடிய அவர், இது மிகவும் வெட்கக்கேடானது என்றும் குறிப்பிட்டுள்ளார். தஞ்சை அருகே ஆசிரியர் தரக்குறைவாக பேசியதால் மனமுடைந்த மாணவன் கடிதம் எழுதி வைத்துவிட்டு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் மாதாக்கோட்டையைச் சேர்ந்த சீனிவாசன் மணிமேகலை தம்பதியினரின் ஒரே மகன் ஸ்ரீராம் என்பவர் இந்த விபரீத முடிவை தேடிக்கொண்டவர். அங்குள்ள வேலம்மாள் போதி கேம்பஸ் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வந்த நிலையில் வகுப்பறையில் சக தோழியுடன் பேசிய போது ஆசிரியர் சிம்காஸ் என்பவர் தரைக்குறைவாகவும் அவமானப்படுத்தும் விதமாகவும் பேசியதால் தற்கொலை செய்து கொள்வதாக அவர் எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். அவரது உடலை கண்டு தாய் கதறி துடித்த காட்சி காண்போர் நெஞ்சை கலங்க செய்தது. தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சி அருகே இடுகாட்டிற்கு செல்லக்கூடிய ஆற்றுப்பாலம் மழையால் சேதமடைந்ததால் இறந்தவரின் சடலத்துடன் கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கருத்தப்பிள்ளையூர் பங்களா குடியிருப்பு கிராமத்தில் இறந்தவர்களின் உடலை இடுகாட்டிற்கு கொண்டு செல்ல அங்குள்ள ஆற்றை கடந்துதான் செல்ல வேண்டும். இதற்காக ஆற்றின் மீது போடப்பட்ட பாலம் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பெய்த கனமழை காரணமாக சேதமடைந்தது. சீர் செய்யப்படாத பாலத்தில் சடலங்களை எடுத்து செல்ல கடும் அவதிப்பட்டு வந்த மக்கள் அந்த பகுதியில் இறந்த மூதாட்டியின் உடலை பாலத்தில் வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. நீலகிரியில் உள்ளூர் சுற்றுலா வாகனங்களுக்கு அனுமதி சீட்டு வழங்க கோரி அம்மாவட்ட சுற்றுலா வாகன ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். உள்ளூர் வாகனம் அல்லாத நீலகிரியில் இயங்கும் மற்ற மாவட்ட பதிவெண் கொண்ட வாகனங்களுக்கு 30 ரூபாய் பசுமை வரி வசூலிக்கப்படுகிறது. இந்நிலையில் நீலகிரி வாகனங்களுக்கு உள்ளூர் அனுமதி சீட்டு வட்டார போக்குவரத்து அலுவலகம் மூலம் வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உத்தரகாண்ட் மாநிலத்தில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக அலக்நந்தா ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பௌரி கர்பால் பகுதியில் மேக வெடிப்பு காரணமாக கடந்த சில நாட்களாக கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. இதனால் ஏராளமான பகுதிகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. வெள்ளம் காரணமாக உயிரிழப்புகளும் ஏற்பட்டுள்ளன. இந்நிலையில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழையால் அலக்நந்தா ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் அதன் நீர்மட்டமும் உயர்ந்து வருகிறது. அங்குள்ள தாரி தேவி கோவிலை மூழ்கடிக்கும் அளவிற்கு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மாநகராட்சி உதவி பெண் பொறியாளர் தன் கணவரை அபகரித்துக் கொண்டதாக சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் இளம் பெண் ஒரு புகார் அளித்துள்ளார். சென்னை அமைந்தகரை இந்திரா நகர் 4வது தெருவைச் சேர்ந்த நிவேதிதா ரஞ்சித்குமார் தம்பதிக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். இந்நிலையில் சென்னை மாநகராட்சியில் தற்காலிகமாக பணியாற்றி வரும் தனது கணவர் ரஞ்சித்குமாரை அங்கு உதவி பொறியாளராக பணியாற்றும் 34 வயதான திவ்யஸ்ரீ என்பவர் மயக்கி தன்வசம் வைத்திருப்பதாகவும் அவரை மீட்டுத் தர வேண்டும் என்றும் நிவேதிதா சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார்.
ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அருகே ஆட்டுப்பாக்கம் அரசு கல்லூரியின் அவல நிலையை கண்டித்து அதிமுக மாவட்ட மாணவர் அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆட்டுப்பாக்கத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் அவல நிலை மற்றும் பல்கலைக்கழக நிர்வாக சீர்கேட்டை கண்டித்தும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்காமல் இருப்பது, புதிய ஆய்வுக்கூடம் திறக்காமல் இருப்பது, பட்டமளிப்பு விழா நடத்தப்படாமல் இருப்பது உள்ளிட்டவைகளை கண்டித்து தமிழக அரசுக்கு எதிராக முழக்கமிடப்பட்டது. கலைஞர் பெயரில் பல்கலைக்கழகம் அமைக்கும் தீர்மானத்திற்கு கவர்னர் ஒப்புதல் வழங்கவில்லை என்றால் சட்ட போராட்டம் நடத்தப்படும் என்று தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவை செழியன் தெரிவித்துள்ளார். தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூரில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான ஒருவார கால அறிமுக பயிற்சி திட்டத்தினை புதிதாக தொடங்கப்பட்டுள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார். தொடர்ந்து பேசிய அவர், கலைஞர் பெயரில் பல்கலைக்கழகம் அமைக்க சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்காமல் கால அவகாசம் செய்து வருவதாக குற்றம் சாட்டினார். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே நடைபெற்ற மஞ்சு விரட்டு போட்டியில் 25க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். ஏரியூர் கிராமத்தில் உள்ள முனிநாதர் சுவாமி கோவில் திருவிழாவை முன்னிட்டு மஞ்சு விரட்டு போட்டி நடைபெற்றது. இதில் பல்வேறு பகுதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட சுமார் 300க்கும் மேற்பட்ட காளைகள் திடலிலும் கண்மாய் மற்றும் வயல்வெளி பகுதிகளில் சீற்றத்துடன் ஓடின. அப்பொழுது காளைகளின் திமிலை பிடித்து அடக்க முற்பட்ட வீரர்கள், பார்வையாளர்கள் என 25 பேர் காயமடைந்தனர். மேலும் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகள் உரிய அனுமதியின்றி நடைபெற்றதால் 5 பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் 3 முறை இடைவிடாது மிகுந்த வெடிசப்தம் பல கிராமங்கள் வரை உணரப்பட்டதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். தாராபுரம் மற்றும் பல கிராமங்கள் வரை 3 முறை இடைவிடாது மிகுந்த வெடிச்சத்தம் உணரப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த திடீர் சத்தங்கள் பூகம்பம் போன்ற உணர்வை ஏற்படுத்தியதால் பொதுமக்கள் திடுக்கிட்டு அச்சத்தில் வீடுகளில் இருந்து வெளியே ஓடி வந்தனர். இத்தொடர்பாக அதிகாரப்பூர்வமாக எந்தவித அறிவிப்பும் வெளியிடப்படாத நிலையில் அதிகாரிகள் உடனடியாக அறிக்கை வெளியிட வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் அடப்பன் வயல் பகுதியில் உள்ள மண்ணெண்ணெய் விநியோக நிலையத்தை அப்பகுதி மக்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். இப்பகுதியில் அமைந்துள்ள நியாய விலைக் கடையில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் மண்ணெண்ணெய் முறையாக வழங்காமல் மோசடி நடைபெற்று வருவதாக அங்கு பணிபுரியும் நியாய விலைக் கடை ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் மண்ணெண்ணெயை விநியோகம் நிலையத்தில் முறையாக அதிகாரிகள் விளம்பர பலகை வைப்பதில்லை என்றும், மண்ணெண்ணெயை கள்ளச்சந்தையில் விற்பதாகவும் குற்றம் சாட்டி ரேஷன் கார்டு மற்றும் ஆதார் அட்டையை ஒப்படைப்பதாக கூறி பெண்கள் போராட்டம் நடத்தினர். தான்சானியா நாட்டில் 2 பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட கோர விபத்தில் 40 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மோஷி நகரில் இருந்து தங்கோ நகருக்கு திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்க 50க்கும் மேற்பட்டோர் சொகுசு பேருந்தில் சென்று கொண்டிருந்தனர். நெடுஞ்சாலையில் சென்றபோது எதிரே வந்த மற்றொரு பேருந்து நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த கோர விபத்தில் 2 பேருந்துகளும் தீப்பற்றி எரிந்த நிலையில் 40 பேர் உடல் கருகி உயிரிழந்தனர். மேலும் 30 பேர் காயங்களுடன் மீட்கப்பட்டனர். இங்கிலாந்து அணிக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டி ஜூலை 2ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் இந்திய அணி வீரர்கள் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இந்திய கிரிக்கெட் அணி இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடி வருகிறது. இதில் இந்த 2 அணிகள் இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டி லீட்ஸில் நடைபெற்றது. இந்த போட்டியில் இங்கிலாந்து 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்தியாவை வீழ்த்தி தொடரை வெற்றியுடன் தொடங்கியது. இந்நிலையில் 2வது டெஸ்ட் போட்டி ஜூலை 2ஆம் தேதி எட்ஜ்பாஸ்டன் மைதானத்தில் தொடங்க உள்ள நிலையில் இந்திய அணி வீரர்கள் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர்.